எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்க நினைக்கிற ஒவ்வொருத்தருமே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னால ஷார்ட் ஃபிலிம் செலெக்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆமா, இந்த ஷார்ட் ஃபிலிம் செலெக்ஷன் தான் நீங்க ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண சினிமால செலக்ட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்னு செலக்ட் பண்ணோம். எனவே இந்த வீடியோல செலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஃபிலிமை பத்தி பார்க்க போறோம். இந்த செலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ல ஸ்டோரி செலெக்ஷன், லொகேஷன் செலெக்ஷன், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், டெக்னிக்கல் டீம் செலெக்ஷன் அண்ட் ஃபைனலா பட்ஜெட் செலெக்ஷனை பத்தியும் பார்க்க போறோம். ஸ்டோரி செலெக்ஷன், நாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னால அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக தெளிவா பண்ண வேண்டியது ஸ்டோரி செலெக்ஷன். இந்த ஸ்டோரி செலெக்ஷன்ல ஸ்டோரி சூப்பரா இருக்கணும், டாப்பரா இருக்கணும், ஆஹான்னு இருக்கணும், ஓஹோன்னு இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஸ்க்ரீன் பிளே தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளேவை எந்த அளவுக்கு ஸ்பீடா எனர்ஜியா புதுசா எழுதுறோமோ அதே அளவுக்கு நாம சுமாரா யோசிக்கிற கதையும் சூப்பரா மாறும். அது மட்டும் இல்லாம நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிமுக்காக என்கிட்ட கதை சொல்லி கேட்ட வரைக்கும் எல்லாருமே பெருசா யோசிக்கிறாங்க, பெரிய பெரிய பட்ஜெட் கதையா யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கதையை ஷார்ட் ஃபிலிமா எடுக்க தான் செலக்டும் பண்றாங்க. ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சின்னதா யோசிக்கணும், பெருசா செயல்படுத்தணும். எனவே இந்த ஸ்டோரி செலெக்ஷன்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டோரியும் பட்ஜெட்டும் ஹை டு லோவா இருக்கக்கூடாது, லோ டு ஹையா தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தாதான் குப்பை கதையும் குற்றால கதையா மாறும். நெக்ஸ்ட், லொகேஷன் செலெக்ஷன். ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே எழுதும் போதே லொகேஷனை இமேஜின் பண்றதும் அண்ட் அந்த லொகேஷனை போயிட்டு பார்த்து செலக்ட் பண்றதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த லொகேஷனை லைவா போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த லொகேஷன்ல ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு நமக்கு ஒரு தெளிவு வரும். அப்படி ஒரு தெளிவு வரும்போது அந்த லொகேஷன்ல ஷூட் பண்ண முடியும்னா எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி ஆங்கிள் பெஸ்டா பண்ணலாம்னு ஸ்கிரீன் பிளே எழுதும் போது இன்னும் பெஸ்டான ஐடியாஸ் வரும். இதெல்லாம் நீங்க எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அமையும். இப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு டைரக்டரா ஃபர்ஸ்ட் எங்க ஜெயிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ல தான். ஒரு ஃபிலிம் மேக்கர் ரைட்டரா கதையை யோசிச்சு அதுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி அதை பவுண்டட் ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி வைக்கிறது மட்டுமே பெரிய விஷயம் இல்லை. அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை யார் மூலியமா ஸ்கிரீன்ல சொல்ல போறாங்க என்பதுதான் பெரிய விஷயம். சோ எவ்வளவு பெரிய பொறுப்புக்கான ஆர்டிஸ்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் டைரக்டரா சரியான ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணணும், அவங்க கிட்ட கரெக்டா வேலையை வாங்கணும். ஏன்னா அப்பதான் நாம ஒரு டைரக்டரா ஜெயிக்க முடியும். எனவே ஷார்ட் ஃபிலிம் பண்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா 50% ஷூட் போறதுக்கு முன்னாலே சேஃப் அண்ட் சக்சஸ் தான். நெக்ஸ்ட், டெக்னிக்கல் டீம் செலெக்ஷன். பொதுவா ஷார்ட் ஃபிலிமுக்கு டெக்னிக்கல் டீம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க தான் உங்க ஷார்ட் ஃபிலிமை விஷுவலா ஸ்கிரீன்ல குவாலிட்டியா காட்ட போறவங்க. அதனாலதான் இந்த டெக்னிக்கல் டீம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கியமா டெக்னிக்கல் டீம்னா சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், சவுண்ட் இன்ஜினியர், மியூசிக் டைரக்டர், டிஐ ஆர்டிஸ்ட், விஎஃப்எக்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லாருமே. சோ இவங்களை எப்படி பெஸ்டா செலக்ட் பண்றது ரொம்ப யோசிக்க வேணாம். நிறைய பேரோட ஒர்க்கை யூடியூப்ல பாருங்க, அதுல உங்களுக்கு யாரு பெஸ்ட்னு தோணுதோ அவங்கள சூஸ் பண்ணுங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து ஒர்க்கும் பண்ணுங்க, பெஸ்டா வரும். சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க செலக்ட் பண்ண வேண்டிய ஸ்டோரி செலெக்ஷன், லொகேஷன் செலெக்ஷன், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், டெக்னிக்கல் டீம் செலெக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்டா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான பட்ஜெட்டை பத்தி பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க நாம எவ்வளவு பிளான் போட்டாலும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டாப் ஆகிற ஒரே இடம் பட்ஜெட்ல தான். இப்படிப்பட்ட பட்ஜெட்டை புதுசா வர்ற ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர்ஸும் லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் வேல்யூ மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ட்ரை பண்ணணும். சோ அதுக்காக தான் மினிமல் லொகேஷன் ஆர் ஒரே லொகேஷன், கம்மியான ஆர்டிஸ்ட், கம்மியான டியூரேஷன் ஷார்ட் ஃபிலிமை ஷார்ட்டா பெஸ்டா பண்ணா பட்ஜெட்ல பெஸ்ட் குவாலிட்டி ஷார்ட் ஃபிலிமா ஒரு ஃபிலிம் மேக்கர் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுக்குமே சொல்றேன், ஒன் டேல ஒரே லொகேஷன்ல ஒரே ஆர்டிஸ்ட வச்சு உங்களால ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியுமா? அப்படி உங்களால பண்ண முடியும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா டார்க் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் 5999 அண்ட் 7999 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியா ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுமா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ண நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.